வெல்கம் டு சுகுனாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மொச்சை வறுவல் செய்ய போகிறோம். நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மொச்சை வறுவல் செய்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி மொச்சையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் 2 விசில் விட்டு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை ஒரு 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். உருளைக்கிழங்கு அப்படியே போடுறதோட நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். குக்கரில் சீக்கிரம் வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வரட்டும். கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. 4 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதோட தோலை எடுத்துட்டு நம்ம கையிலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். மொச்சையும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச் அளவு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி 1 கட் பண்ணி இருக்கிறோம். அதை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நம்ம வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இப்போ சேர்த்திக்கலாம். எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம்.
இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நம்ம வந்து வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கிறோம், மொச்சையிலையும் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டால் தான் வந்து உருளைக்கிழங்குலையும் மொச்சையிலையும் உப்பு ஏறும். அதுக்காக தான் நம்ம வேகும் போதே நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறோம். இப்போ மொச்சையை நம்ம வேக வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சு வச்சுருக்கிறோம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஏறணும், இந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா ஏறணும். லைட்டாக மட்டும் நம்ம வந்து தண்ணி தெளித்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அந்த ஒரு நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வைக்கிறனால கொஞ்சம் நல்லா மசாலாவெல்லாம் வந்து உருளைக்கிழங்குல நல்லா ஏறும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை, லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல நல்லா ஏறி இருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.